அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் மத்தியானம் இந்த வீடியோ எடுக்க நேரம் கிடச்சிச்சு. நான் இனி தான் சமையல் வீடியோ போடுவேன், எனக்கு டைமே கிடைக்கல. இது இன்டோர் பிளான்ட்டு. இதை நான் மாடியில் தொட்டியில் வச்சுருக்கேன். இது நிழல்லையும் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இது பேர் எனக்கு தெரியல. ஒரு சின்ன இதை இப்படி எடுத்து மண்ணில் நட்டி வச்சு வீட்டுக்குள்ளே வச்சாலே போதும், அழகாக வந்துடும். ஒரு மாதம் வரை இந்த பூ வாடாது, பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும், இன்னும் பெருசாக வரும். அடுத்தது அவரைக்காவை இன்றைக்கி ஃபுல்லாக பறிச்சிரும். அவரைக்காய் தான் நிறைய காய்க்குது. நீங்களும் இப்படி தர்மாக்கோல், இந்த ஃபேன்லாம் கொண்டு வர தர்மாக்கோல் இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் இப்படி மண் போட்டு வீட்டுக்குள்ளே பால்கனியில் கூட நீங்கள் வைக்கலாம். இது செடி அவரை தானே, உங்களுக்கு கொடி அவரை தான் இடத்தலாம். இது செடி அவரை தானே. இதை பாருங்கள், நம்ம தேவைக்கு நம்ம காய்கறியை வீட்டிலே நம்ம விஷம் இல்லாத, நச்சுத்தன்மை இல்லாத காய்கறியை நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் எத்தனை, இது ரெண்டாவது தடவையாக நான் இதை அவரைக்காய் பறிக்கிறேன். பாருங்கள், 10 ரூபாய்க்கு தான் விற்று வாங்குகிறோம். எவ்வளோ அவரைக்காய் பறிச்சிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். இதில் 3 செடி. எனக்கு அவரைக்காய், கீரை இதெல்லாம் நான் வெளியே காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது. எல்லாமே நாங்கள் வீட்டிலையே பறிச்சுக்கிடுவோம். ரெண்டு செடி இருந்தாலே போதும். நான் 5 செடி வச்சுருக்கேன். அதில் தான் இவ்வளோ அவரைக்காய் இன்னும் கிடக்குது. இந்த பிஞ்சு இன்னொரு 1 வாரம் ஆகட்டும். இதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டில் உள்ள பழத்தோல், தேயிலை உள்ளது, அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் போடுங்க. அதுக்கப்புறம் சோறு, பழைய சோறு வைங்க வாரம். இதோட ஒரு பசலிக்கீரை வளருது, இதை கொடி கட்டி விடணும். அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய், இதுலேயும் காய் கிடக்கு. பாருங்கள், ஒரு கூடை நிறைய அவரைக்காய் பறிச்சாச்சு. தக்காளியும் காய் வச்சுட்டு, பாவைக்காவும் காய் கிடக்குது. அதுக்கப்புறம் கோவைக்காய் பாருங்கள், கோவைக்காய் இந்த பாருங்கள், தெரியுதா? பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள் கோவைக்காய். இது மருதாணி செடியில் படர்ந்து இது காய் இருக்குது கோவைக்காய். அதுக்கப்புறம் இதுலேயும் பாவைக்காய் கிடக்குது. இதை பாருங்கள், இதுதான் குட்டி குருவித்தலை பாவைக்காய். இன்னொன்று கிடக்கு. இதை நான் கொஞ்சம் பறுக்கணும். முருங்கையில் காயை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? காயை பாருங்கள், எவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் பாருங்கள் 6-7 பிஞ்சு பாருங்கள். இது பெருசாக வந்தோடனே நான் காட்டுறேன். இந்த கொப்பு ஃபுல்லாக காய் தாங்க. இங்கே பாருங்கங்க, இலையே ரொம்ப கிடையாதுங்க. இதுக்கும் அதே தான். என்னது, பழத்தோல், பழைய சோறு, பழைய இந்த பாருங்க காய் பாருங்கள். இந்த பாருங்கள், நிறைய காய். வீட்டில் தான் முருங்கைக்காய், கத்தரிக்காய், தக்காளி எல்லாமே வீட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் அப்பப்போ நம்ம பார்க்கணும். எனக்கு இப்போ பார்க்கவே நேரம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறனால கொஞ்சம் இந்த தோட்டத்தை கவனிக்க முடியலை. சர்வெண்ட்டு தண்ணி ஊற்றுறாங்க, ஆனால் நிறைய ஊற்றாதனால காய் ரொம்ப பறிக்க முடியல. அதே மாதிரி பூவும் அப்படி தான். இதை பாருங்கள், கட் பண்ணி விட்டேன். இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ பார்த்தீங்களா, எல்லாம் கட் பண்ணி விட்டது இப்போ மொட்டாக வச்சுட்டு இனி எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள், இப்போ பிச்சுப்பூ சீசன் போல். அதே மாதிரி இந்த முருங்கையும் பாருங்கள், சாய்வாக தான் வச்சுருக்கேன். இதுலேயும் இலை நம்ம தேவைக்கு முருங்கைக்கீரையை வச்சுக்கலாம். இதுலேயும் பூ வச்சுட்டு 3-4 முருங்கை வச்சுருக்கேன் மாடியிலே. ஒரு ட்ரம் வாங்கினேன், பழைய பொருட்கள் இடத்துல ஒரு ட்ரம் வாங்கி
4 முருங்கைக்காய் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த தக்காளி செடியும் தனித்தனியாக நட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா தக்காளியும் பிடுங்கி தனித்தனியாக நட்டி எல்லாத்துலேயுமே பிஞ்சு காய் எல்லாம் கிடக்கு பாருங்கள். பாருங்கள், நேற்று வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஆனால் எல்லா தக்காளியுமே காய் பிஞ்சு எல்லாம் நிறையவே வச்சதுக்கு தனித்தனியாக நட்டிட்டேன். இதை தொட்டில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இப்படி தனித்தனியாக நட்டியிருக்கேன். எல்லாத்துலேயுமே காய் கிடக்குது. மிளகாவில் ஒரு காய் தான் கிடக்கு. அதுக்கு உரம் வைக்கணும், மிளகாய்க்கு உரம் வைக்கணும். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு காய்க்கிற வெண்டைக்காய் இதை விற்றுக்கு விட்டுட்டேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே இந்த வித்தை எடுத்து திரும்ப போடுவேன். இந்த அவரைக்காயில் ஒன்று கிடக்கு. அதே மாதிரி இந்த பூவும் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். இதுவும் 1 மாதம் 2 மாதம் வரை வாடவே வாடாதுங்க. இதுவும் நம்ம இன்டோர் பிளான்ட்டாக வச்சுக்கிடலாம். நான் தொட்டி வாங்கணும், கடையில் போய் தொட்டி வாங்கி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இன்டோர் பிளான்ட்டாக. எலுமிச்சங்காய் அன்னைக்கு வந்து வீடியோ காமிச்சேன் பாருங்கள், எல்லாம் பெருசாக வந்துட்டு. எலுமிச்சங்காய் பாருங்கள், ஒரு 15 காய் கிடக்கு மரத்தில். 15 எலுமிச்சங்காய் கிடக்கு பாருங்கள், கொத்து கொத்தாக கிடக்கு. இந்த பப்பாளி வந்து ஆண் பப்பாளி, இப்படி பூ பூத்தா ஆண் பப்பாளி, ஒரே ஒரு பூ பூத்தா தான் பெண் பப்பாளி. இதை எடுத்துடணும். இப்போ வந்து இதுலேயும் வெண்டைக்காய் கிடக்குது. நான் வந்து இந்த மல்லிகைப்பூ இருக்குது பாருங்கள், இந்த குச்சியை வந்து உடச்சி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை உடச்சி இதை வந்து இந்த குச்சியை நட்டி வச்சதை அப்படி துளிர் வந்து தடுத்துருக்கு பாருங்கள். மல்லிகைப்பூ குச்சியை வந்து உடச்சி வச்சாலே வந்துடும். இந்த தக்காளியில் பூ வந்திருக்கு. தக்காளி தான் நிறைய வச்சு விட்ருக்கேன். இனி மிளகா நாற்று நடணும். இப்போது நம்ம இதை வந்து உடைக்குவோம் பாருங்கள். உடைச்ச உடனே அந்த கம்பை வந்து நட்டிடணும். இதை பாருங்கள், இப்போ காட்டுறேன். இதை உடச்சிட்டேன் பாருங்கள். இந்த கம்பை இப்படி நட்டி வச்சாலே போதும். 7வது 15வது நாள் இது வந்து வேறாயிடும் பாருங்கள். இது நட்டி வச்சாலே போதும். துளிர் வந்த பிறகு காட்டுறேன். அன்னாசி இதுவும் தழுத்துருச்சு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த தக்காளியெல்லாம் பிடுங்கி தனித்தனியாக நடணும். தொட்டி இல்லை, தொட்டி வாங்கி நடணும். இன்னொரு அவரைக்காய் கிடக்கு. இலையும் காயும் ஒரே மாதிரி இருக்கிறனால நமக்கு பறிக்கிறதுக்கு நல்லா கவனித்து பறிக்கணும். பாருங்கள், இன்றைக்கி அவரைக்காய் தான் நிறைய பறிச்சிருக்கேன். ரெண்டு பேருக்கு இந்த காய்கறி வந்து போரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இது கிடக்கு பாருங்கள், இன்னொரு அவரைக்காய் கிடக்கு. இதை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.